கம்பம் அம்மா உணவகத்தில் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் ஆய்வு. தரமில்லாமல் உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியிலும் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அம்மா உணவகத்தின் செயல்பாடு, உணவின் தரம் உள்ளிட்டவற்றை நேற்று முன்தினம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களில் உணவு அருந்தியவரிடம் உணவின் தரம் குறித்தும், ஊழியர்களிடம் உணவு தயாரிப்பு முறைகள், உணவின் தரம் குறித்து கேட்டறிந்து நிறை குறைகளை தகவல் தெரிவிக்குமாறு அனைத்து எம்எல்ஏ எம்பிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெய், மசால் உள்ளிட்ட பொருட்கள் தரமானதாக வழங்கப்படுகிறது. தங்களது வீட்டில் சமையல் செய்வது போல் உணவு தயார் செய்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். உணவின் தரம், டோக்கன் வழங்குவதில் குளறுபடி என சிறு சிறு தவறுகள் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அம்மா உணவக பணியாளர்கள் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். அடிக்கடி ஆய்வு மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து தவறுகள் நடைபெறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் சந்தோஷ்குமார், வருவாய் ஆய்வாளர் ஆரோக்கியம், சுகாதார அலுவலர் அரசகுமார், கம்பம் திமுக வடக்கு நகர செயலாளர் வீரபாண்டியன், தெற்கு நகர செயலாளர் பால்பாண்டி ராஜா மற்றும் நகராட்சி பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு அம்மா உணவகம் நகரப்பகுதிகளிலும் மாநகர பகுதிகளிலும் செயல்பட்டு வருகிறது. அம்மா உணவகத்தின் நோக்கம் ஏழை எளியவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு தரமாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதில் இதுவரைக்கும் 400 கோடி ரூபாய் நிதியாக தரப்பட்டு, நேற்றைக்கு கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று ஆய்வு செய்து அம்மா உணவகம் நல்ல முறையில் செயல்படுகின்றதா என்பதனை கண்காணித்து, அப்படி நல்ல முறையில் செயல்படவில்லை என்று சொன்னால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையின் உள்ளே இருக்கின்ற அம்மா அந்த உணவகத்திற்கு வந்து ஆய்வு செய்து பார்த்த பொழுது சிறு சிறு குறைகள் இருப்பதை கண்டிருந்தேன். அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். காலையில் தரமான இட்லியும், தரமான சாம்பார், தோசை, மதியம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாம் நல்ல தரமுடன், நயத்துடன், ருசியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அவர்களும் சரியென்று ஒத்துக்கொண்டு முழுமையாக ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் சுகாதாரம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் நீங்கள் முதல்வர் தளபதி அவர்கள் உங்களை நம்பி இந்த பெரிய நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார்கள். பணியாற்றக்கூடிய 12 பெண்களும் கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இருந்து ஏழை எளிய மக்களின் வயிறு நிறைய பசியாற்றுகின்ற வகையில் நல்ல தரமான உணவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அவர்களும் செயல்படுவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.